இன்று நம்ம வீட்டு சமையல் முறையில் ஆரோக்கியமான கம்பு குழி பணியாரம் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலில் கம்பு ஒரு படி, இட்லி அரிசி ஒரு படி, உளுந்து அரை படி மற்றும் வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி நன்கு கழுவி தண்ணீர் ஊற்றி 5 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஊறிய பிறகு அந்த மில்லட்டுகளை ஆட்டுக்கல்லில் மென்மையாக அரைத்து சிறிது உப்பு சேர்த்து மாவாக தயாரிக்க வேண்டும். இந்த மாவை 8 மணி நேரம் புளிக்க வைக்கும்போது மாவு நன்கு பொங்கி பஞ்சு போல் மென்மையாக இருக்கும். பின்பு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு தாளிக்க வேண்டும். இந்த தாளிப்பை புளித்த கம்பு மாவில் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். இப்போது பணியார சட்டியில் சிறிது எண்ணெய் ஊற்றி மாவை குழிகளில் ஊற்றி மிதமான தீயில் மெதுவாக வேக வைக்க வேண்டும். பணியாரம் பொன்னிறமாக வெந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி சமமாக வேக வைக்கலாம். இப்போது வாழை இலை போடப்பட்ட தட்டில் சூடான கம்பு பணியாரத்தை பரிமாறி பக்கத்தில் கார சட்னியுடன் சுவையாக ரசிக்கலாம். கம்பு என்பது நார்ச்சத்து அதிகம் கொண்டது, செரிமானத்திற்கு நல்லது, இரும்புச்சத்து நிறைந்தது, உடலுக்கு நல்ல சக்தி தரும் ஒரு சிறந்த பாரம்பரிய உணவு.